ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே போஸ்ட் பண்ண வேண்டியது, கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, போஸ்ட் பண்ண முடியல. ஸோ இப்போ தான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ டார்ஜிலிங் டூரிஸ்ட் பிளேஸ் பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். டார்ஜிலிங் ட்ரெயினில் போனோம். ஸோ டார்ஜிலிங் போகணுன்னா ட்ரெயினில் போகலாம், ஃப்ளைட்டில் போகலாம். ரெண்டுத்துலேயும் போனாலுமே நீங்கள் டைரெக்டாக டார்ஜிலிங் போக முடியாது. ட்ரெயினில் போகிறீங்க அப்படின்னா டார்ஜிலிங்க்கு நியர்பை ஸ்டேஷனான நியூ ஜல்பாய்குரின்ற ஸ்டேஷனில் இறங்கிட்டு அங்கேருந்து டார்ஜிலிங் டாக்ஸி எடுத்துகிட்டு, இல்லை ஃப்ளைட்டில் போகிறீங்க அப்படின்னா கொல்கட்டா போயிட்டு அங்கேருந்து டாக்ஸி எடுத்துகிட்டு போகலாம். ஸோ நியூ ஜல்பாய்குரி டு டார்ஜிலிங் ட்ராவலிங் டைம் 3 ஹவர்ஸ் ஆகும். இப்போது நீங்கள் பட்ஜெட்டெல்லாம் போட்டு போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ட்ரெயினில் போகிறது பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ட்ரெயினில் போகிறது 2 டேஸ் ஆகும். அதுக்கும் நம்ம ப்ரிப்பேர்டாக இருந்துக்கணும். ஸோ இந்த 2 டேஸ் ட்ரெயின் ஜேர்னிக்கு நம்ம ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதர்வைஸ் இல்லைனா ட்ரெயின்லேயும் ஃபுட்டு ஆர்டர் எடுக்க வருவாங்க. அதுவும் ஓரளவுக்கு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். நாங்கள் டார்ஜிலிங் மே மந்த்து போயிருந்தோம். நாங்கள் மே மந்த்து போனப்போவே ரொம்ப கூலாக நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் சீனரி, வியூஸு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டார்ஜிலிங் 100% விசிட் பண்ண வேண்டிய டூரிஸ்ட் பிளேஸ் தான். பார்க்குறது டார்ஜிலிங்லேயே ரொம்ப ஃபேமஸான டாய் ட்ரெயின்னு சொல்கிற இந்த ட்ரெயின் தான். இந்த ட்ரெயினில் போகிறதுக்கு நம்ம ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம், இல்லைனா டார்ஜிலிங் ஸ்டேஷன் போயிட்டு அங்கேயும் புக் பண்ணிக்கலாம். இந்த டாய் ட்ரெயின் சர்வீஸில் லோக்கல் சைட் சீயிங் டூரிஸ்ட் பேக்கேஜும் இருக்குது. நம்ம அதையும் புக் பண்ணிவிட்டு போகலாம், இல்லைனா 2-3 ஹவர்ஸ் புக் பண்ணிட்டும் போகலாம். இந்த டாய் ட்ரெயினில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, பழைய காலத்தில் இந்த ஸ்டீம் இன்ஜின் கரிலாம் போட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கரிலாம் போட்டு இன்ஜின் இவங்க ஸ்டார்ட் பண்ணுறது பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாகவும் இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. இப்போ டார்ஜிலிங்கில் நெக்ஸ்ட் என்ன பிளேஸ்னு பார்த்தீங்கன்னா, பட்டாசியா லூப் வார் மெமோரியல் பிளேஸ், அதுக்கப்புறம் ஹிமாலயன் ரயில்வே மியூசியம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, டார்ஜிலிங்கில் எங்கே திரும்பினாலும் புத்திஸ்ட் மோனாஸ்ட்ரி, அதுக்கப்புறம் டீ எஸ்டேட், இது எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். இங்கே எல்லா இடத்துலையும் சூடாக மேகி, மோமோஸ் இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக பண்ணி தருவாங்க. அது பிடிச்சவங்க நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நீங்கள் டார்ஜிலிங் பிளேசஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் நியூ பிளேசஸோடு பார்க்கலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். நீங்களும் டார்ஜிலிங் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.